So next topic வந்து எதை பத்தினா effects of push and pull. ஆல்ரெடி நம்ம புஷ்னா என்னன்னு படிச்சோம், புல்னா என்னன்னு படிச்சோம், அப்புறம் ஃபோர்ஸோட டெஃபினிஷன் படிச்சோம். இப்போ அந்த ஃபோர்ஸ் கொடுக்கறதுனால என்னென்ன எஃபெக்ட்லாம் நடக்கும் அப்படின்றத இந்த செக்ஷன்ல பார்க்கலாம். ஓகேவா? ஸோ ஃபர்ஸ்ட் ஒன் வந்து மூவ் அண்ட் ஆப்ஜெக்ட். அப்படின்னா என்னது? இப்போ எக்ஸாம்பிள் ஒரு கார் இருக்குன்னு வச்சுக்கோம். இந்த கார் வந்து நான் மூவ் பண்ணணும்னா என்ன பண்ணணும்? ஃபோர்ஸ் அப்ளை பண்ணணும். கரெக்டா? நான் அப்ளை பண்ணேன் அப்படின்னா, புஷ் பண்ணேன் அப்படின்னா இந்த கார் வந்து மூவ் ஆகும். நான் புஷ் பண்ணேன் அப்படின்னா வந்து கார் வந்து மூவ் ஆகும். ஸோ நீங்க வந்து ஒரு புஷ் கொடுத்தாதான் என்ன ஆகும்? அந்த ஆப்ஜெக்ட் வந்து மூவ் ஆகும். ஸோ அதனாலதான் இது என்னது? மூவ் அண்ட் ஆப்ஜெக்ட். நீங்க வந்து ஆப்ஜெக்ட் மூவ் பண்றதுக்கு என்ன தேவை? உங்களுக்கு ஃபோர்ஸ் தேவை. என்ன தேவை? ஃபோர்ஸ் தேவை. ஓகே, சோ ஒரு ஆப்ஜெக்ட மூவ் பண்ணனும்னா என்ன தேவை? நம்மளுக்கு ஃபோர்ஸ் தேவை. சோ அதனாலதான் என்ன எஃபெக்ட் ஃபர்ஸ்ட் நம்ம பார்க்கிறோம்? மூவ் அண்ட் ஆப்ஜெக்ட். மூவ் அண்ட் ஆப்ஜெக்ட். ஓகே, சோ ஃபோர்ஸ் கொடுத்தோம் அப்படின்னா ஒரு ஆப்ஜெக்ட் வந்து மூவ் ஆக ஆரம்பிக்கும். ஃபோர்ஸ் கொடுத்தோம் அப்படின்னா ஒரு ஆப்ஜெக்ட் வந்து மூவ் ஆக இருக்கும். இப்போ இதுக்கான டெஃபினிஷன் என்னன்னா, force can make something start moving. Something start moving. Okay, இதுக்கான அர்த்தம் என்னது? நம்ம வந்து ஒரு ஆப்ஜெக்ட் மேல ஃபோர்ஸ் கொடுத்தோம் அப்படின்னா வந்து அது மூவ் ஆக ஸ்டார்ட் ஆரம்பிக்கும். அப்ப இந்த கார் வந்து ஒரு டாய் காரை வந்து நான் ஃபோர்ஸ் கொடுத்து மூவ் பண்றேன்னு வைங்க, அப்ப வந்து அது வந்து மூவ் ஆக ஸ்டார்ட் ஆகும். அதுதான் என்னது? மூவ் அண்ட் ஆப்ஜெக்ட். ஓகே, ஃபர்ஸ்ட் எஃபெக்ட் ஆஃப் புஷ் அண்ட் புல் என்னன்னு கேட்டாங்கன்னா என்ன எழுதணும்? மூவ் அண்ட் ஆப்ஜெக்ட். ஓகே, நெக்ஸ்ட் செகண்ட் ஒன் வந்து ஸ்டாப் அண்ட் ஆப்ஜெக்ட். ஸ்டாப் அண்ட் ஆப்ஜெக்ட்னா என்னது? ஒரு ஆப்ஜெக்ட் வந்து நம்ம ஃபோர்ஸ் வச்சு ஸ்டாப் பண்றது. கரெக்டா? ஸ்டாப் அண்ட் ஆப்ஜெக்ட்னா என்னது? ஃபோர்ஸா வந்து ஒரு ஆப்ஜெக்ட் வந்து உங்ககிட்ட வருதுன்னு வச்சுக்கோங்க. அப்ப நீங்க திடீர்னு ஸ்டாப் பண்றீங்கல்ல, அதுதான் என்னது? ஸ்டாப் அண்ட் ஆப்ஜெக்ட். எக்ஸாம்பிள், இப்போ வந்து ஒரு கிரிக்கெட் பால் இருக்குன்னு வச்சுக்கோங்க. ஒரு பால் இருக்கு, கிரிக்கெட் பால். ஓகே, சோ இந்த கிரிக்கெட் பால் வந்து பேட்மேன் வந்து என்ன பண்ணுவாங்க? தூக்கி அடிப்பாங்க. கரெக்டா? பாலை வந்து ஹிட் பண்ணுவாங்க. ஹிட் பண்ணாங்கன்னா யாராவது கேட்ச் பிடிச்சிட்டாங்கன்னா என்ன ஆகும்? அவுட். கரெக்டா? கேட்ச் பிடிச்சிட்டாங்கன்னா அவுட். இப்போ அந்த பேட்மேன் வந்து பாலை வந்து எவ்வளவு ஃபோர்ஸா வந்து அடிப்பாங்க? ரொம்ப ஃபோர்ஸா அடிப்பாங்கல்ல. சோ பேட் வந்து பால் வந்து ஃபோர்ஸா அடிக்கிறதுனால இப்போ ஒரு கை ஒருத்தர் வந்து பிடிக்கிறாங்க அந்த பால் அப்படின்னா அது பேர் தான் என்னது? ஸ்டாப் அண்ட் ஆப்ஜெக்ட். இப்போ அந்த பர்சன் வந்து அந்த பாலை பிடிச்சிட்டாங்கன்னா என்னது? ஸ்டாப் அண்ட் ஆப்ஜெக்ட். ஆப்ஜெக்ட் வந்து ஸ்டாப் ஆயிடும். கரெக்டா? பால் வந்து ஸ்டாப் ஆயிடும். மூவ் ஆகுமா? ஒருத்தவங்க பிடிச்சிட்டாங்க அப்படின்னா மூவ் ஆகாது. அதுதான் என்னது? ஸ்டாப் அண்ட் ஆப்ஜெக்ட். இது வந்து எக்ஸாம்பிள் ஃபார் கிரிக்கெட் பால். கிரிக்கெட்ல வந்து என்ன பண்ணுவோம்? நம்ம பாலை வந்து கேட்ச் பண்ணுவோம்ல. சோ கேட்ச் பண்றது தான் என்னது? ஆப்ஜெக்ட் வந்து ஸ்டாப் பண்றதுன்னு அர்த்தம். ஓகே, சோ இதுக்கு வந்து என்ன டெஃபினிஷன்னா, force can change the force can stop a moving object. மூவ் ஆகி வர ஆப்ஜெக்ட வந்து ஸ்டாப் பண்ண முடியும். ஓகே, கரெக்ட்? கரெக்டா? சோ ஒரு ஆப்ஜெக்ட் வந்து மூவ் ஆகி வந்துட்டு இருக்கு அப்படின்னா அதை வந்து என்ன பண்ணலாம்? ஸ்டாப் பண்ணலாம். அதுதான் என்னது? ஸ்டாப் அண்ட் ஆப்ஜெக்ட். ஓகே, சோ என்னென்ன பார்த்தோம்? ஃபர்ஸ்ட் ஒன் வந்து மூவ் அண்ட் ஆப்ஜெக்ட். அப்படின்னா வந்து ஒரு ஃபோர்ஸ் கொடுத்து நம்ம வந்து ஒரு ஆப்ஜெக்ட மூவ் பண்ண முடியும். ஃபர்ஸ்ட் ஒன். செகண்ட் ஒன் வந்து ஃபோர்ஸா ஒரு ஆப்ஜெக்ட் உங்ககிட்ட வருதுன்னு வைங்க, அதை வந்து என்ன பண்ணலாம்? ஸ்டாப் பண்ணலாம். அதுவும் என்னது? ஸ்டாப் அண்ட் ஆப்ஜெக்ட். அதுக்கான மீனிங் என்ன? ஸ்டாப் அண்ட் ஆப்ஜெக்ட். ஓகே, மூவ் அண்ட் ஆப்ஜெக்ட், ஸ்டாப் அண்ட் ஆப்ஜெக்ட். ஃபர்ஸ்ட் ரெண்டு கிளியரா? ஓகே, சோ நெக்ஸ்ட் வந்து நெக்ஸ்ட் எஃபெக்ட் ஆஃப் ஃபோர்ஸ் என்னன்னா, மூவ் ஸ்லோவர் ஆர் ஃபாஸ்டர். இதுக்கான அர்த்தம் என்ன? மூவ் ஸ்லோவர் ஆர் ஃபாஸ்டர்னா மூவ் ஸ்லோவர் அண்ட் ஃபாஸ்டர் அப்படின்னா
வெதர் ஒன்னு ஒரு ஆப்ஜெக்ட் வந்து ஸ்லோவா மூவ் ஆகலாம். இப்ப வந்து காரோட எக்ஸாம்பிள் எடுத்துக்கிறேன். ஓகேவா? சோ இதுல வந்து நீங்க வந்து கொஞ்சமா ஃபோர்ஸ் கொடுத்தீங்கன்னா அப்ப என்ன ஆகும்? ஆப்ஜெக்ட் வந்து ஸ்லோவா மூவ் ஆகும். இதே அதிகமா ஃபோர்ஸ் கொடுத்தீங்கன்னா, அதிகமா நீங்க ஃபோர்ஸ் கொடுக்குறீங்க அப்படின்னா கார் வந்து எப்படி மூவ் ஆகும்? ஃபாஸ்டா மூவ் ஆகும். கரெக்டா? சோ ஃபோர்ஸ் வந்து அதிகமா கொடுக்குறீங்க அப்படின்னா ஆப்ஜெக்ட் வந்து என்னவாகும்? ஃபாஸ்டா மூவ் ஆகும். ஆப்ஜெக்ட் என்னவாகும்? ஃபாஸ்டா மூவ் ஆகும். ஓகே, இதே ஃபோர்ஸ் வந்து கம்மியா கொடுக்குறீங்கன்னு வைங்க, ஆப்ஜெக்ட் என்னவாகும்? ஸ்லோவா மூவ் ஆகும். ஆப்ஜெக்ட் என்னவாகும்? ஸ்லோவா மூவ் ஆகும். இப்ப ஒரு கார்ல வந்து நான் வந்து ஃபோர்ஸ் கொடுக்குறேன் மூவ் பண்றதுக்கு அப்படின்றப்போ அது மூவ் ஆகுமா? லைட்டா தான் ஃபோர்ஸ் கொடுக்குறேன் அப்படின்னா என்னவாகும்? ஸ்லோவா மூவ் ஆகும். இதே நான் வந்து ஹெவி ஃபோர்ஸ்ல என்கிட்ட இருக்கிற எல்லா எனர்ஜியும் வச்சு நான் அந்த காரை தள்ளுறேன்னு வைங்க, அப்ப வந்து என்ன ஆகும்? ஆப்ஜெக்ட் இந்த கார் வந்து என்ன ஆகும்? ஃபாஸ்டா மூவ் ஆகும். கரெக்டா? சோ அதுதான் என்னது? மூவ் ஸ்லோவர் ஆர் மூவ் ஃபாஸ்டர். ஓகே, சோ நம்ம கொடுக்குற ஃபோர்ஸ வச்சுதான் என்ன ஆகும்? ஆப்ஜெக்ட் வந்து ஸ்லோவா மூவ் ஆகுமா இல்ல ஃபாஸ்டா மூவ் ஆகுமான்றத கண்டுபிடிக்க முடியும். ஓகே, சோ இது எழுதிக்கோங்க. ஃபோர்ஸ் வந்து அதிகமா இருந்துச்சுன்னா ஆப்ஜெக்டோட மூவ்மெண்ட் வந்து ஃபாஸ்டரா இருக்கும். இங்க கிளியரா எழுதுறேன். ஓகேவா? சோ என்னது? ஃபோர்ஸ் அதிகமா கொடுத்தா ஃபாஸ்டரா ஆகும், கம்மியா கொடுத்தா ஸ்லோவா மூவ் ஆகும். ஓகே, இதுதான் வந்து தேர்ட் ஒன். ஃபர்ஸ்ட் ஒன் என்ன பார்த்தோம்? மூவ் அன் ஆப்ஜெக்ட். செகண்ட் ஒன் வந்து ஸ்டாப் அன் ஆப்ஜெக்ட். தேர்ட் ஒன் வந்து மூவ் ஸ்லோவர் ஆர் ஃபாஸ்டர். ஓகே, நெக்ஸ்ட் ஃபோர்த் ஒன் வந்து சேஞ்ச் த டைரக்ஷன். அப்படின்னா என்னது? ஒரு ஃபோர்ஸ் வந்து டைரக்ஷனை சேஞ்ச் பண்ணுமா? எஸ், கண்டிப்பா சேஞ்ச் பண்ணும். எப்படி அப்படின்னா, இப்போ எக்ஸாம்பிள் ஃபுட்பால் பார்த்திருக்கீங்களா? எல்லாரும் ஃபுட்பால் பார்த்திருக்கீங்களா? ஃபுட்பால் என்ன ஆகும்? ஃபுட்பால்ல வந்து ஒரு பர்சன் வந்து பால வந்து கிக் பண்ணுவாங்க. கரெக்டா? அந்த கோல்ல வந்து கிக் பண்ணுவாங்க. சோ அது வந்து ஒரே டைரக்ஷன்ல தான் போகுமா? எப்பவுமே பால வந்து கிக் பண்ணும்போது இல்ல. கரெக்டா? சோ என்னவாகும்? நம்ம ஃபோர்ஸ் கொடுக்குறோம் அப்படின்னா வந்து அந்த பால வந்து ஒரு ஃபோர்ஸா வந்து நான் கிக் பண்றேன் அப்படின்னு வைங்க. ஃபுட்பால கிக் பண்ணும் போது என்ன ஆகும்னா அந்த டைரக்ஷன் வந்து சேஞ்ச் ஆகும். பாலோட டைரக்ஷன் என்ன ஆகும்? சேஞ்ச் ஆகும். ஓகேவா? சோ அதுதான் என்னது? சேஞ்ச் த டைரக்ஷன். என்னது? சேஞ்ச் த டைரக்ஷன். ஒரு ஃபோர்ஸ் அப்ளை பண்ணுவோம் அப்படின்னா அந்த ஆப்ஜெக்ட் வந்து டைரக்ஷனுமே சேஞ்ச் ஆகலாம். அந்த ஓகே, சோ இதுதான் என்னது? சேஞ்ச் த டைரக்ஷன். என்ன பண்ணணும்னா ஃபோர்ஸ் வந்து ஃபோர்ஸ் கேன் சேஞ்ச் the direction of object. The direction of object. Force வந்து ஒரு ஆப்ஜெக்டோட டைரக்ஷனுமே வந்து மாத்தும் அப்படின்னு சொல்றாங்க. ஓகே, சோ என்னென்ன ஃபர்ஸ்ட் ஒன் பார்த்தோம்? மூவ் அன் ஆப்ஜெக்ட். செகண்ட் ஒன் வந்து ஸ்டாப் அன் ஆப்ஜெக்ட். தேர்ட் ஒன் வந்து மூவ் ஸ்லோவர் ஆர் ஃபாஸ்டர். சேஞ்ச் த டைரக்ஷன். சேஞ்ச் த டைரக்ஷனா ஃபோர்ஸ் கொடுக்குறோம் அப்படின்னா வந்து ஒரு ஆப்ஜெக்டோட டைரக்ஷன் வந்து சேஞ்ச் ஆகலாம். So இதுதான் என்னது? Change the direction. Next effect of force என்னது அப்படின்னா
சேஞ்ச் ஷேப். இதுதான் கடைசி எஃபெக்ட் ஆஃப் புஷ் அண்ட் புல். ஸோ இது வந்து என்னது சேஞ்ச் ஷேப். இதுக்கு என்ன எக்ஸாம்பிள் இருக்கு? ரொம்ப நம்ம வீட்ல வந்து எப்பவுமே யூஸ் பண்ற ஒரு பொருள் என்னது? ஸ்பாஞ்ச். ஸ்பாஞ்ச் தெரியுமா? நம்ம வந்து ஸ்பாஞ்ச் யூஸ் பண்ணுவோம். கிச்சன்ல வந்து கிளீன் பண்றதுக்கு இதுக்கெல்லாம் வந்து யூஸ் பண்ணுவாங்க. ஓகேவா? ஸோ இந்த ஸ்பாஞ்ச் வந்து தண்ணியில இது பண்ணும்போது என்னவாகும்? தண்ணியில முக்கும் போது நல்லா டைட்டா இருக்குமா? ஸோ நீங்க வந்து அதை உங்க ஃபோர்ஸ் கொடுத்து புளியறீங்கன்னு வச்சுக்கோங்க. ஸ்பாஞ்ச் வந்து நல்லா தண்ணியில முக்க போறோம். என்ன பண்ண போறோம்? தண்ணியில முக்கிடணும். முக்கிட்டு அது வந்து ஒரு ஃபோர்ஸ் கொடுத்து நல்லா அந்த தண்ணியை புளிய போறீங்க. ஓகே, சோ அத வந்து நீங்க எப்படினாலும் புளியலாம்ல. இந்த பக்கம் அந்த பக்கம் திருப்பலாம்ல அந்த ஸ்பாஞ்ச. கரெக்டா? அதோட ஷேப் எப்படி வேணாலும் மாத்தலாம்ல நீங்க ஸ்பாஞ்ச் இது. சோ அதுதான் என்னது? ஒரு ஃபோர்ஸ் கொடுத்து நீங்க ஹை எனர்ஜி கொடுத்து அத வந்து அந்த தண்ணி எல்லாமே எடுக்கிறீங்க. எடுக்கும் போது என்ன பண்ணலாம்? அந்த ஸ்பாஞ்சோட ஷேப்பை வந்து மாத்தலாம். ஸ்பாஞ்சோட ஷேப்பை வந்து என்ன பண்ணலாம்? மாத்தலாம். அதுதான் என்னது? ஷேப் வந்து சேஞ்ச் பண்ண முடியும். ஃபோர்ஸ் அப்ளை பண்ணா ஷேப் வந்து சேஞ்ச் பண்ண முடியும் அப்படின்றதுக்கான அர்த்தம் தான் என்னது? சேஞ்ச் ஷேப். ஓகே, சோ இன்னொரு எக்ஸாம்பிள் வந்து கிளே. நீங்க கிளே விளையாடுவீங்களா வீட்ல? கரெக்டா? கிளே விளையாடுவீங்களா? சோ கிளே வந்து பிரஸ் பண்ணி டிஃப்ரெண்ட் ஷேப்ஸ்ல கொண்டு வர முடியுமா? முடியும் இல்ல? டிஃப்ரெண்ட் ஷேப்ஸ்ல கொண்டு வர முடியும்ல? சோ அந்த டிஃப்ரெண்ட் ஷேப்ஸ் கொண்டு வர முடியும் அப்படின்னா எதனால அது ஆகுது? ஏன்னா நீங்க வந்து ஃபோர்ஸ் வந்து அப்ளை பண்றீங்க. கரெக்டா? நீங்க ஃபோர்ஸ் அப்ளை பண்றதுனால தான் என்ன ஆகுது? ஷேப் வந்து மாறிக்கிட்டே இருக்கு. கரெக்டா? சோ அதனாலதான் என்னது? சேஞ்ச் ஷேப். அதனால என்னது? சேஞ்ச் ஷேப். ஃபோர்ஸ் வந்து ஷேப்பை வந்து சேஞ்ச் பண்ணலாம். ஓகேவா? இதுக்கு வந்து என்ன டெஃபினிஷன்னா, ஃபோர்ஸ் can change the shape. Can change the shape. Okay, shape change பண்ண முடியும். எந்தெந்த ஷேப்ஸ் சேஞ்ச் பண்ண முடியும்? சாஃப்டா இருக்கு ஒரு பொருள் அப்படின்னா இதோட இது சேஞ்ச் பண்ணலாம். அப்புறம் வந்து இல்லைன்னா பிளெக்சிபிளா இருக்கு அப்படின்னா கூட நம்மளால வந்து அதோட ஷேப்பை சேஞ்ச் பண்ண முடியும் ஃபோர்ஸ் அப்ளை பண்ணி. ஸோ அதுதான் என்னது? எஃபெக்ட் ஆஃப் ஃபோர்ஸோட 5th பாயிண்ட். கரெக்டா? ஸோ ஃபர்ஸ்ட் ஒன் என்ன பண்ண முடியும்? மூவ் அன் ஆப்ஜெக்ட். நம்ம ஃபோர்ஸ் அப்ளை பண்ணோம் அப்படின்னா ஒரு ஆப்ஜெக்ட வந்து மூவ் பண்ண முடியும். நெக்ஸ்ட் வந்து செகண்ட் ஒன் ஸ்டாப் அன் ஆப்ஜெக்ட். ஸ்டாப் அன் ஆப்ஜெக்ட்னா ஒரு ஆப்ஜெக்ட் வந்து மூவ் ஆயிட்டு இருக்குன்னு வச்சுக்கோங்க. ஸோ அதை வந்து நம்ம வந்து ஸ்டாப் பண்ண முடியும். கரெக்டா? ஸோ அதுக்கு எக்ஸாம்பிள் என்ன பார்த்தோம்? கிரிக்கெட் பால். கரெக்டா? நெக்ஸ்ட் தேர்ட் ஒன் வந்து என்ன பார்த்தோம்? மூவ் ஸ்லோவர் ஆர் ஃபாஸ்டர். அப்படின்னா ஒரு ஆப்ஜெக்ட் வந்து நம்ம ஸ்லோவாவும் மூவ் பண்ண வைக்கலாம், இல்ல ஃபாஸ்டாவும் மூவ் பண்ண வைக்கலாம் ஃபோர்ஸ் அப்ளை பண்ணி. நெக்ஸ்ட் வந்து ஃபோர்த் ஒன் வந்து என்ன பார்த்தோம்? சேஞ்ச் டைரக்ஷன். ஃபோர்ஸ் அப்ளை பண்ணுவோம் அப்படின்னா வந்து டைரக்ஷன் வந்து சேஞ்ச் ஆகும். ஸோ அதுக்கு என்ன எக்ஸாம்பிள் பார்த்தோம்? ஃபுட்பாலை வந்து கிக் பண்ணும் போது அதோட பாலோட டைரக்ஷன் வந்து சேஞ்ச் ஆகும் அப்படின்றத பார்த்தோம். நெக்ஸ்ட் 5th ஒன் வந்து சேஞ்ச் ஷேப். ஷேப் என்னது? ஏதாவது வந்து பொருளை வந்து நம்ம எக்ஸாம்பிள் சாஃப்டான பொருள் இல்ல வந்து கிளே, ஸ்பாஞ்ச் இந்த மாதிரி பொருளை வந்து என்ன பண்ணலாம் அப்படின்னா அதோட ஷேப்பை வந்து நம்ம ஃபோர்ஸ் அப்ளை பண்ணி மாத்திக்கலாம். ஸோ அதுதான் என்னது? சேஞ்ச் ஷேப். ஓகே, இப்போ வரைக்கும் என்ன பார்த்தோம்? மொத்தம் 5 எஃபெக்ட்ஸ் ஆஃப் ஃபோர்ஸ் எஃபெக்ட்ஸ் ஆஃப் புஷ் அண்ட் புல் பார்த்திருக்கோம். ஓகே, ஸோ இதுதான் வந்து 5 எஃபெக்ட்ஸ் ஆஃப் புஷ் அண்ட் புல். ஓகே, ஸோ இதோட எஃபெக்ட்ஸ் ஆஃப் புஷ் அண்ட் புல் முடிஞ்சிச்சு. கொஞ்சம் ஆக்டிவிட்டிஸ் மாதிரி நம்ம பண்ணலாம் இப்போ. ஓகேவா? ஃபர்ஸ்ட் வந்து கேன் ஃபோர்ஸ் ஸ்டாப் சம்திங். ஃபோர்ஸ் வந்து ஸ்டாப் பண்ணுமா? ஃபோர்ஸ் வந்து ஸ்டாப் பண்ண முடியுமா? ஸ்டாப் பண்ண முடியுமா? எஸ், கரெக்டா? ஃபோர்ஸ் வந்து ஸ்டாப் பண்ணும். நம்ம பார்த்தோம்ல எஃபெக்ட்ஸ் ஆஃப் ஃபோர்ஸ்ல பார்த்தோம்ல, ஃபோர்ஸ் வந்து ஸ்டாப் பண்ணும். கரெக்டா? சோ ஆமா, எஸ். ஓகே, கேன் இட் சேஞ்ச் ஷேப்? ஷேப் மாத்துமா ஃபோர்ஸ்? ஆமா, அதுவும் நம்ம பார்த்தோம். ஃபோர்ஸ் வந்து அப்ளை பண்ணா
ஷேப் வந்து சேஞ்ச் ஆகும் பார்த்தோம். எக்ஸாம்பிள் என்ன பார்த்தோம்? இதுக்கு ஸ்பாஞ்ச் பார்த்தோமா? கரெக்டா? இதுக்கு ஸ்பாஞ்ச் பார்த்தோம். நெக்ஸ்ட் ஸ்டாப் பண்றதுக்கு ஃபோர்ஸ் ஸ்டாப் பண்றதுக்கு கிரிக்கெட் பால் பார்த்தோம். எக்ஸாம்பிள் கிரிக்கெட் பால் பார்த்தோமா? ஓகே. சோ ஃபோர்ஸ் வந்து ஷேப்பும் சேஞ்ச் பண்ணும், ஃபோர்ஸ் வந்து ஒரு ஆப்ஜெக்ட ஸ்டாப்பும் பண்ணும். ஓகே. நெக்ஸ்ட் வந்து சோ இந்த ஆக்டிவிட்டி நீங்க பண்ணுங்க பாப்போம். ஜஸ்ட் ஒரு நோட் எடுத்து இந்த ஃபர்ஸ்ட் 1 2 3 ஓப்பனிங் a door, அப்புறம் வந்து மூவிங் த வீல் பார், தென் வந்து கேட்சிங் a ball, இதெல்லாமே வந்து புஷ்ஷா புல்லான்னு கண்டுபிடிங்க பாப்போம். ஜஸ்ட் உங்களுக்கு 2 minutes டைம் தரேன். புஷ்ஷா புல்லான்னு மட்டும் இதை நீங்க எனக்கு சொல்லணும். ஓகே. இது வந்து நான் என்னன்னு சொல்றேன். ஸ்டார்ட் ஆகுமா ஸ்டாப் ஆகுமான்னு நான் சொல்றேன். புஷ்ஷா புல்லான்றது நீங்க கண்டுபிடிங்க பாப்போம். கண்டுபிடிச்சு எனக்கு ஆன்சர் சொல்லுங்க பாப்போம். ஓகே. ஃபர்ஸ்ட் இமேஜ் வந்து என்னது? ஓப்பனிங் டோர். ஃபர்ஸ்ட் வந்து ஓப்பனிங் டோர். ஓப்பனிங் டோர் வந்து புஷ்ஷா புல்லா? சோ நம்ம வந்து டோரை வந்து ஓபன் பண்ண போறோம். கரெக்டா? அது வந்து என்னது? புல் இல்ல? புல் தானே. நம்ம ஃபர்ஸ்ட் செக்ஷன்ல பார்த்தோம்ல புஷ் புல் என்னன்னு. அது இத பத்தி உங்களுக்கு தெரியல அப்படின்னா வந்து ஃபர்ஸ்ட் செக்ஷனை போய் பாருங்க. புஷ் புல் அப்புறம் ஃபோர்ஸ்னா என்னன்ற டெஃபினிஷன்ஸ் எல்லாம் நம்ம பார்த்திருப்போம். ஸோ அதை பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இந்த ஆக்டிவிட்டி பண்ண உங்களுக்கு ஈஸியா இருக்கும். ஓகேவா? ஸோ டோரை வந்து ஓபன் பண்றது வந்து என்னது? புல். மூவிங் த வீல் பார். வீல் பார் வந்து மூவ் பண்றோம். அது வந்து புஷ்ஷா புல்லா? வீல் பாரை வந்து மூவ் பண்ண போறோம். புஷ். என்னது? புஷ். ஓகே. சோ ஏன்னா நம்ம ஃப்ரண்ட்ல மூவ் பண்றோம், அதனால அது என்னது? புஷ். ஓகே. நெக்ஸ்ட் வந்து கேட்சிங் a ball. பாலை வந்து கேட்ச் பண்றது புஷ்ஷா புல்லா? புல். ஓகே. என்னது? புல். ஃபைன். சோ இத பத்தி தெரியல அப்படின்னா ஃபர்ஸ்ட் செக்ஷன்ல போய் பாருங்க, உங்களுக்கு வந்து இத பத்தி புரியும். ஓகே. சோ அத வந்து பிரீஃபா எக்ஸ்பிளைன் பண்ணிருப்பேன். புஷ் புல்னா என்னன்னு எக்ஸ்பிளைன் பண்ணிருப்பேன். அதை போய் பார்த்துட்டு அதுக்கப்புறம் இந்த ஆக்டிவிட்டி பண்ணுங்க. ஃபைன். நெக்ஸ்ட் வந்து ஒரு ஆப்ஜெக்ட் ஸ்டார்ட் ஆர் ஸ்டாப் மூவிங் அப்படின்னு கேட்டிருக்காங்க. அப்படின்னா இப்போ இந்த ஸ்கூல் கேர்ள் வந்து டோரை ஓபன் பண்றாங்க. கரெக்டா? அது வந்து மூவ் ஆகுமா இல்ல ஸ்டாப் ஆகுமா? அந்த டோர் வந்து ஸ்டார்ட் ஐ மீன் மூவ் ஆகுமா இல்ல வந்து ஸ்டாப் பண்றாங்களா? ஸ்டார்ட் பண்றாங்க. இல்ல ஸ்டார்ட் பண்றாங்கல்ல. ஏன் ஸ்டார்ட் பண்றாங்க? ஏன்னா வந்து இது வந்து அவங்க வந்து ஸ்டாப் பண்ணல, போய் க்ளோஸ் பண்ணல. அவங்க என்ன பண்றாங்க? ஓபன் தானே பண்றாங்க. ஓபன் பண்றாங்க அப்படின்னா ஸ்டார்ட் தானே பண்றாங்க. தென் செகண்ட் ஒன் வந்து மூவிங் த வீல் பார். வீல் பார் வந்து மூவ் பண்ணிட்டு போறாங்க. சோ ஸ்டாப் பண்றாங்களா? இல்ல, மூவ் பண்ணிட்டே தானே போறாங்க. அப்ப வந்து என்னது? இது ஸ்டார்ட். இது என்னது? ஸ்டார்டிங் த ஆப்ஜெக்ட். நெக்ஸ்ட் கேட்சிங் a ball. பாலை வந்து கேட்ச் பண்றாங்க. கேட்ச் பண்ணிட்டா பால் வந்து ஸ்டாப் ஆகுமா மூவ் ஆகுமா? ஸ்டாப் ஆகும். கரெக்டா? சோ பால் வந்து என்ன ஆகும்? ஸ்டாப் ஆகும். சோ அதுதான் என்னது? ஸ்டாப். ஓகே. ஃபைன். சோ ஓப்பனிங் a door வந்து ஸ்டார்ட். வீல் பார் ஆல்சோ வந்து மூவ் பண்றது என்னது? ஸ்டார்ட். தென் பாலை வந்து கேட்ச் பண்ண போறோம், அது வந்து ஸ்டாப் ஆயிடும். சோ அதனால இது என்னது? ஸ்டாப். ஓகே. டன். ஓகே. இந்த ஆக்டிவிட்டி வந்து புரியல அப்படின்னா ஃபர்ஸ்ட் செக்ஷனை பார்த்துட்டு அதுக்கப்புறமா இதை பாருங்க. ஏன் திருப்பி திருப்பி சொல்றேன் அப்படின்னா ஃபர்ஸ்ட் செக்ஷன் வந்து ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். புஷ் புல் பத்தி நம்ம பார்த்திருப்போம். அது வந்து ரொம்ப இம்பார்ட்டன்ட். அது தெரிஞ்சாதான் அடுத்தடுத்த செக்ஷன்ஸ் வந்து உங்களுக்கு ஈஸியா இருக்கும். ஓகேவா? ஸோ இது தெரியல அப்படின்னா ஃபர்ஸ்ட் செக்ஷனை போய் பார்த்துட்டு வாங்க. ஓகே. நெக்ஸ்ட் வந்து ஒரு ரீகேப் மாதிரி பண்ணிடலாம். ஃபர்ஸ்ட் வந்து புஷ் அண்ட் புல் பத்தி நம்ம பார்த்திருப்போம். ஃபர்ஸ்ட் செக்ஷன்ல ஃபோர்ஸ் பத்தி பார்த்திருப்போம். புஷ்னா என்னன்னு நம்ம பார்த்தோம். புஷ் வந்து உங்க கிட்ட இருந்து தள்ளி வந்து மூவ் பண்ற ஒரு ஆப்ஜெக்ட் பேர் தான் என்னது? புஷ். புல் அப்படின்னா வந்து உங்க கூடவே வந்து அதை மூவ் பண்ற பேர் தான் என்னது? புல். கரெக்டா? புஷ்னா நம்ம பார்த்தோம் என்னது? நம்ம கிட்ட இருந்து விலகி நம்ம மூவ் பண்றது. அதே புல் அப்படின்னா வந்து நம்ம கூடவே மூவ் பண்ணி நம்ம கூடவே மூவ் பண்றது தான் என்னது? புல். இது நம்ம ரெண்டுமே பார்த்தோமா? புஷ் புல். ஓகே. நெக்ஸ்ட் வந்து ஃபோர்ஸ்.
ஃபோர்ஸ்னா என்னது? ஃபோர்ஸ்னா நம்மளுக்கு என்ன தேவை? ஒண்ணு வந்து நம்ம புஷ் பண்ணுவோம் இல்லைன்னா புல் பண்ணுவோம். அப்பதான் என்ன ஆகும்? ஃபோர்ஸ் வந்து அப்ளை ஆகும். கரெக்டா? நம்ம புஷ் பண்ணனாலும் என்ன தேவை? நம்மளுக்கு ஃபோர்ஸ் தேவை. புல் பண்ணனாலும் என்ன தேவை? ஃபோர்ஸ் பண்ணணும். கரெக்டா? சோ இது வந்து ஃபோர்ஸ் தேவை. சோ அந்த ஃபோர்ஸ்னால நம்மளோட ஆப்ஜெக்ட் வந்து ஸ்டாப் ஆகலாம், மூவ் ஆகலாம், இல்ல டைரக்ஷன் சேஞ்ச் ஆகலாம். வேற என்ன பார்த்தோம்? அப்புறம் மூவ் ஸ்லோவரா மூவ் ஆகலாம், இல்லைன்னா ஃபாஸ்டரா மூவ் ஆகலாம். ஓகே, சோ இதெல்லாமே வந்து ஃபோர்ஸ்னால நடக்கும். ஓகே, சோ புஷ் புல் ஃபோர்ஸ் இது வரைக்கும் தான் நம்ம இப்ப பார்த்திருக்கோம். ஓகே ஃபைன். சோ ஃபர்ஸ்ட் செக்ஷனையும் பார்த்துட்டு தென் செகண்ட் செக்ஷனை பாருங்க புரியும். நெக்ஸ்ட் செக்ஷன்ல வந்து டைப்ஸ் ஆஃப் ஃபோர்ஸ் அப்படின்றத பத்தி பார்க்கலாம். ஃபைன்.